நம்பிய விரும்பினால் நோக்கி விருப்பத்தோட நோக்கி அப்படின்னு சொல்லலாம். தான் நினைச்சு செய்ய வந்ததை சாதிச்சுட்ட வினை நிரம்பிய வினை முடித்துட்டா அப்படின்னு சொல்லலாம். வினை நிரம்பிய கூனி அது கொண்டு போய் அங்க கூட்டிக்கலாம். இல்ல எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் புதுசா சொல்றேன், நம்ம இவ்வளவு சிஸ்டமோட கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும்போதே நம்ம ஒவ்வொரு ஏதாவது எழுதும்போது சின்ன சின்ன பதிவுகள் எழுதும்போது கூட சரி டிராஃப்ட் கிரியேட் பண்றோம். அவர் இதுக்கெல்லாம் டிராஃப்ட்லாம் எப்படி கிரியேட் பண்ணிருப்பாரு? இது பெரிய ஆச்சரியம் இல்ல. நீங்க வச்சு 5000 பாட்டு 6000 பாட்டு கனெக்ட் பண்ணுவான். அதுதான் ஆச்சரியம். அதுவும் பேப்பர் பண்ணினா நமக்கு தெரியும். போலேதான் வினை நிரம்பிய கூனியை விரும்பினல் நோக்கி விருப்பத்தோட நோக்கி என்னை உவந்தனை. இதெல்லாம் 10 பாட்டு வித்தியாசம் தானே. என்னை உவந்தனை, எனக்கு உவத்தல்னா எனக்கு மகிழ்ச்சி தருகிறாய், அதாவது என்னிடத்து விருப்பம் உள்ளவளாக இருக்கிறாய். இனியை என் மகனுக்கும் இனியை என் மகனுக்கும் என் மகனுக்கும் இனியை என் மகனுக்கும் இனிமை நல்லதையே செய்பவளாக இருக்கிற அனையான் புனையு நீள் முடி பெரும்படி புகழுதி. அவர்கிட்ட யோசனை ஆரம்பிச்சிட்டான். யோசனையே கேட்க ஆரம்பிச்சு என்ன பண்ணுவான் சொல்லு. அடுத்தது அந்த மாரல் இது எல்லாமே கிடையாது, எல்லாம் போயாச்சு. என்ன அடுத்தது? என்ன ஒரு அடி அடிச்சா என்ன காரணம்? ஜனகனுக்கும் ஏகராஜாக்கும் பெரிய பிரச்சனை இருக்கு. அவன் இது வரைக்கும் சண்டை போடல. காரணம் ரெண்டு பேரும் ஒரே ஆளுக்கு மாமனார், அதனால பேசாம இருக்காங்க. நாளைக்கு ஜனகனுக்கு மாமனார், உனக்கு சம்பந்தம் கிடையாது, அங்க அறுத்து போச்சு. இப்ப நாளைக்கு என்ன ஆச்சுன்னா என்ன ஆகும்? உங்க அப்பா அப்படிதான் ஆரம்பிச்சேன். போச்சு. அதுக்கு முதல் பிச்சை கேட்க வந்தப்ப அங்க கொஞ்சம் ஆழத்தை அறுத்து போட்டேன். பெரும்படி புகழுதி அதை நீ சொல்லு. மாழை ஒன்கணி உரை செய்ய கேட்ட மந்தரை என் தோழி வல்லல் என் துணை வல்லல் என்று அடிதொழுதான். தாழும் என் இனி தாழும் என் தாழும் என் இனி தாழும் என் இனி தாழும் என் இனி என்னுரை தலை நிற்பின் உலகம் ஏழும் உன் ஒரு பெருமகற்கு ஆக்குவேன். மாழை ஒன்கணி மாவடு போன்ற மாவடு பிளந்தார் போன்ற அழகிய கண்களை உடைய கைகை மாழை ஒன் கண்ணி உரை செய்ய கேட்ட கண்ணி மாழை ஒன் கண்ணி உரை செய்ய கேட்ட மந்தரை, இவர் சொன்னதை கேட்ட மந்தரை என் தோழி வல்லல் என் துணை வல்லல். ஆஹா, என் தோழி இருக்காளே சமர்த்தி, நீ தாண்டி சமத்து சமர்த்தி. வல்லல்லாம் இந்த இடத்துல சாமர்த்தியசாலி. ஐயன் வல்லன் என் ஆருயிர் வல்லன் நான் உய்ய வந்தவன் வல்லன் என்று உண்ணினான் அப்படின்னு ஒரு பாட்டு தெரியுமா? இது எங்க வரும்னா மாரீச்சன் வந்து பொன்மான வந்துட்டான் அப்படின்ட்டு லக்ஷ்மணன் சொல்றான். அது மாரீச்சனை வதை செஞ்சதுக்கு அப்புறம் ராமன் உடனே ராமனுக்கு தான் சொல்லி அப்பவே சொன்னாயா லக்ஷ்மணன் அவெல்லாம் சமத்து. வெய்யவந்தன் உருவோடு வீழ்தலும் செய்யது அன்று என செப்பிய தம்பியை ஐயன் வல்லன் என் ஆருயிர் வல்லன் நான் உய்ய வந்தவன் வல்லன் என்று உண்ணினான். அதே மாதிரி தோழி வல்லன் என் துணை வல்லன் என்று அடி தொழுதான். தாழும் எண்ணினி என்ன குறை என்ன ஒண்ணுமே கிடையாது. நோ லிமிட். தாழும் எண்ணினி இல்ல தாழும் மண் நிலை அப்படின்னு. ஓ, தாழும் மண் நிலை. தாழும் என் இனி அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. தாழும் மண் நிலைன்னு ஒரு பாடம் இருக்கு. தாழும் என் இனி அப்படிங்கிறதுக்கு இது கரெக்டா? தாழும் பாடம் சரியா தான் தாழும் என் இனி சேர்ந்து நடுவில் இன்னொரு நகரம் வந்து ஆமா என் நீ எப்படி வரும்? என் இனி தாழும் பிளஸ் என் பிளஸ் இனி. தாழும் என் இனி என்ன என்ன குறை? என் உரை தலை நிற்பின் நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டா என் சொல்லை ஏற்று நின்றால் உலகம் ஏழும் உன் ஒரு பெருமகற்கு ஆக்குவேன் என்றார். 7 உலகத்தையும் உன்னுடைய பெருமையுள்ள மகனுக்காக நான் ஆக்கி தரேன்.
எப்படி காலில் விழுந்து கை காலில் விழுந்து அவளை பாதம் பணிந்து அவளை மெதுவா அப்படியே தலைக்குப்புற கவுத்து விட்டுருக்கு. நாடி ஒன்று உனக்கு உரை செய்தேன் நளி அதானே நாடி ஒன்று உனக்கு உரை செய்தேன் நளிர்மணி நகையாய் தோடு இவர்ந்த தார் சம்பரன் தொலைவுற்ற வேலை ஆடல் வென்றியான் அருளிய வரம் அவை இரண்டும் கோடி என்றனள் உள்ளமும் கோடிய குடிகாள். இதுரன் வந்து பார்த்து கேட்பான், கேட்கும் செவியும் இழந்து விட்டாயோ, கேட்கும் செவி பாட்டாளி சொல்றோம், கேட்கும் செவியும் இழந்து விட்டாயோ. இம்ப்ளைடு மீனிங் என்ன? உனக்கு கண்ணு தான் இல்லைன்னு நினைச்ச, இப்ப காது இல்லை. உள்ளமும் கோடிய கொடியாள் அப்படின்னா உடம்பு கோடி இருக்கு, உள்ளமும் கோணி இருக்கு. நாடி ஒன்று நன்கொடை செய்வன் நளிர்மணி நகையார் தோடு இவர்ந்ததால் தோடு இவர்ந்த தார் சம்பரன் மாலையை அணிந்த சம்பரன் தொலைவுற்ற வேலை அவனை அழித்த காலத்துல ஆடல் வென்றியான் அந்த தசரதன் அருளிய வரம் அவை இரண்டும் கோடி. கொள்ளுதி என்றால் இந்த கோடிக்கு கொள்ளுதின்னு அர்த்தம். இது கன்னடத்தில் இருக்கிற அதே கோடியா? அதே அர்த்தம் தான் போல. கொள்ளுதி கோடி என்று கொடுத்தனன் இல்ல தமிழ்ல வருது. கோடி தமிழ்ல வருது. நான் இப்போ இங்க இருக்கிற கோடிக்கு அதே அர்த்தம் தானே. கோடி கொள்ளுங்கள் தான் கன்னட கோடி இல்ல, கன்னடத்துல நிறைய வார்த்தை தான். கொடினா கொடுங்க, கோடி அப்படியே எடுத்துக்க. கோடி ஓகே, கொடி இல்ல, உள்ளமும் கோடிய கொடியாள். உடம்பு மாத்திரம் இல்லாம குரூக் மனசும் கோடிய கொடியாள். இந்த மந்திரை டிஃபெண்ட் பண்ணி நிறைய பேர் பட்டிமன்றங்களை பேசுவாங்க. இந்த உள்ளமும் கோடிய கொடியாள்னு கம்பன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்காது. எல்லா அவங்க ஆட்டம் பூரா காரியம். இருவரத்தின் ஒன்றினால் அரசு கொண்டு இராமன் பெருவனத்திடை 7 பருவங்கள் பெயர்ந்து திரிதரச் செய்தி ஒன்றினான் செழு நிலமெல்லாம் ஒரு வழிப்படும் உன் மகற்கு உபாயம் இது என்றான். இருவரத்தினில் ஒன்றினால் அரசு கொண்டு ராமன் பெருவனத்திடை 7 பருவங்கள் பெயர்ந்து திருதரச் செய்வது ஒன்றினால் செழுநிலமெல்லாம் ஒரு வழிப்படும் உன் மகன் உபாயம். 2 வாரத்துல ஒரு வாரத்துல இருவரத்தில் ஒன்றினால் அரசு கொண்டு நீ அரசு, அதாவது பரதனுக்கு அரசு கொண்டு ராமன் பெருவனத்தினை 7 பருவங்கள் 7 2 14 வருஷங்கள் பெயர்ந்து காட்டுல அலைய விட்டா திரிதரச் செய்தி வரவை அலையட்டும். ஒன்றினால் மற்றொன்றினால் செழுநிலம் எல்லாம் எல்லா செழுமையான நிலம் பூராவும் ஒரு வழிப்படும் எல்லாமே உன் மகன் பரதனுக்கு வசப்படும். இது உபாயம் ஈதென்றார். குறைத்த கூனியை வந்தன உயிர் உற தழுவி நிறைத்த மாமணி ஆரமும் விதியமும் நீட்டி இறைத்த வேலை சூழ் உலகமெல்லாம் உலகம் என் ஒரு மகற்கு ஈந்தாய் தரைக்கு நாயகன் தாய் இனி நீ என தனியா. உரைத்த பூமியை உவந்தனள் உயிருற தழுவி. இந்த பூமியை வால்மீகி சொல்ற கேலினா கேலி அப்படி இருக்கு. உலகத்திலேயே அழகான பூமி தான். என்ன அழகான துணிடாங்க. இந்த பூமி யாருக்கு இருக்கு? உரைத்த பூமியை ஒந்தனள் உயிருற தழுவி நிறைத்த மாமணி ஆரமுது நிதியமும் நீட்டி ஆரமும் நீட்டி அப்ப தூக்கி அடிச்சாங்க. அப்ப ஒரு ஆரம் தான் இப்ப கொடுத்திருக்கிறது நிதி கூயல் கொடுத்து இறைத்த வேலை சூழ் உலகமெல்லாம் என் ஒரு மகற்கு ஈந்தார். இப்ப பிரிச்சுட்டான். இத்தனை நேரம் ராமன் தான் என் புள்ளன்னு சொல்லிட்டு இருந்தவ, பரதம் அவ புள்ளன்னு சொல்லிட்டு இருந்தவ,
இப்ப என் ஒரு மகன் இருக்கு, அந்த மகன் என் மகன் இல்ல, பிரிச்சாச்சு. என் ஒரு மகனுக்கு ஈந்தாய், தரைக்கு நாயகன் தாய், இனி நீ என தனியா. நீ அவளை கூனிய பார்த்து தானே சொல்ற. இதுல இந்த சம்பராசுரன் ஸ்டோரி வந்து வால்மீகில விரிவா இருக்கு. இல்ல இல்ல, சம்பராசுரனுக்கு வந்து 4 லைன் சொல்றாரு. இல்ல இந்த மேல பேச்சு பேசுறவங்க தான் நீளமா சொல்றாங்க அந்த கதையை. அவங்க எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறாங்க அந்த கதையை? இல்ல, இந்த இந்த கதையை சம்பராசுர ஒரு தான் இது பண்றது கட்ட இது விரல விட்டு அதெல்லாம் வால்மீகில இல்ல. ஓ ஓகே, அதெல்லாம் இல்ல, விரல விட்டு அதெல்லாம் இல்ல. ஓகே, தேர் செலுத்தினான் தான் இருக்கு. வேற கட்ட வர சாபம் வந்துருது, இதெல்லாம் எங்கன்னு பிடிக்கிறாங்க. காலத்திய ராமாயணங்கள் பட் எனக்கு சின்ன வயசுல சொல்லப்பட்ட ராமாயணத்துலயும் அந்த ஓரல் வெர்ஷன்ஸ், ஓரல் லோக்கல் இல்ல இதுலயே இருக்கும். பின்னாடி அதான் ஆத்தியாத்ம ராமாயணம் என்னெல்லாமோ ராமாயணங்கள் இருக்கு. வால்மீகியில கிடையாது. வால்மீகியில இல்ல, கபன்ல. அவ்வளவு. நன்றி சொல்லினேன், நன்று சொல்லினை நம்பியை நளிர் முடி சூட்டல், துன்று காணத்தில் இராமனை துரத்தல், இவ்விரண்டும் அன்றதாமெனில் அரசர் முன் 6 உயிர் துறந்து பொன்றி நீங்குதல் புரிவன் யான் போதி நீ என்றார். என்ன சொல்றாருன்னா, தரைக்கு நாயகன் தாய், இனி நீ. பரதனுக்கு பெத்த அம்மா நான் இல்ல, நீதான். டைட்டில் கொடுத்தாச்சு, டிரான்ஸ்ஃபர் எழுதி கொடுத்தாச்சு. தரைக்கு நாயகன் தாய், இனி நீ என தனியா. வரதனை பெற்றது நான் தான், அவனை வந்து அரசனாக்கியது நீங்க கூட அர்த்தம் சொல்லலாம். நான் தரைக்கு நாயகன் ஆகிட்டான், அதுக்கு காரணம் நீ. ஸோ நீ யூ பிகம் ஹிஸ் மதர். நாயகன் தாய், இனி நீ. நன்றி சொல்லினை நம்பியை நனி மூடி சூட்டல், துன்று காலத்தில் ராமனை துரத்தல். நன்று சொல்லினை, நல்ல வார்த்தையை சொன்னேன். நம்பியை நனி மூடி சூட்டல், பரதனுக்கு மூடி சூட்டல். துன்று காலத்தில் ராமனை துரத்தல், இவ்விரண்டும் இன்று எய்தால் எனில் அரசன் முன் என் உயிர் துறந்து ஒன்றிணைந்துதல் புரிவன் யான் போதினி என்றார். சரி ஆச்சுமா, இனிமே டிராமா ஆரம்பிக்கும் போது நீ இருக்க வேண்டாம், நீ போ சொல்லிட்டு. இன்று எய்தா இன்னைக்கு மட்டும் இது நடக்கலைன்னா நான் இங்கேயே உயிரை விட்டுவேன், நீ வேணா நடக்க போறது பாரு, இப்போ இங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அகற்றினா. அடுத்தது கைகை சூழ்நிலைப்படலாம் இல்லையா? இதுல அடுத்த படம் ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி இன்னும் மாறல. இங்க மூணு பாட்டு. கூனி போன பின் குலமலர் குப்பை நின்று இழிந்தாள், சோனை வார்குழல் கற்றையில் சொருகிய மாலை, வான மாமழை நுழை தரு மதி பிதிப்பாள் போல் தேன் அவாவுரு வண்டினம் அலமர சிதைத்தான். கூனி போன குலமலர் குப்பை நின்று இழிந்தாள். குலமலர்கள் தூவி, நல்ல ஜாதி மலர்களை தூவிய படுக்கையிலிருந்து இறங்கி வந்தார். இழிந்தாள்ல இறங்கினாள், இழிந்தாள், இறங்கினார். சோனை வார்குழல் மேகத்துல இழிங்கிறாங்க, அது அதுல இருந்து வந்திருக்கு. இழிதல் அப்படின்னா நீர் இழிவு பிரி அப்படிங்கிறதுக்கு இந்த இழி பிரிப்பாங்க இல்ல மலையாளத்துல. இந்த இழி பிரிக்கிறது. இழிந்தார். சோனை வார்குழல் கார்மேகத்தை போன்ற குழலையுடைய கற்றையில் சொருகிய மாலை, வான மாமழை நுழைதரு மதி பிதிர்பாட் போல் பூர்ணச்சந்திரன் ஆகாயத்திலிருந்து பெரிய கார்காலத்து மேகத்தில் நுழைந்திருக்கின்ற பூர்ணச்சந்திரன் சொருவி போல் அந்த மாலையை எடுத்து பிச்சு உதறி வான மாமழை நுழைதரு மதி பிதிர்பான். எப்படி அந்த இத சந்திரனை பிச்சு எறிகிற மாதிரி மாமதி பிதிர்பாள் போல தேன் அவா ஒரு வண்டினம் அலமர, அந்த மாலையில மொய்த்து கொண்டிருக்கிற வண்டிகள் அலமருமாறு, மயக்கமுறுமாறு, சுழலுமாறு
சிதைத்தாள். மாலையெல்லாம் பிச்சு போட்டா. சிம்பிள். வினையும் அடுத்த பாட்டு. ரெண்டு மூணு தான் இருக்கு, நீங்க படிச்சிருந்தீங்க, இது முடிச்சிடு. இல்ல இதுல படம் வேற. அதுல வேற படலாமா? ஓகே. அப்படியே போலாம். விளையும் தன் புகழ் வல்லியை வேறு அடுத்தென்ன கிளைக்கொள் மேகலை சிந்தினது கிண்கிணியோடு மதை துறந்தனது மதியினில் மறுத்துடைப்பால் போல் அழக வாழ்நுதல் அரும் பெறல் திலகமும் அழித்தார். இப்போ வந்து எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்றதா நான் சொன்னேன். இப்போ வந்து கைகை எப்படி தன்னுடைய அலங்காரங்கள் எல்லாம் அழிக்கிறா ஒண்ணுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி விளையும் தன் புகழ் வல்லியை வேர் அறுத்தென்ன. வல்லினா கொடியின. விளையும் தன் புகழ் வல்லியை, அதாவது வளர்கின்ற தன்னுடைய புகழ் கீர்த்தியாகிற கொடியையே வேரோடு பிடுங்குவது போல புகழ் வல்லியை கிளைகொள் மேகலை சிந்தினை. கிளைனா ஒளி, ஒளி பொருந்திய அந்த மேகலையை அறுத்து போட்டான். எப்படி அவளுடைய புகழ் கொடியையே வேற இருக்கிற மாதிரி. கிண்கிணியோடும் வளை துறந்த. கிண்கிணினா கொலுசு, பாதத்தில் அணியக்கூடிய ஆபரணம். கிண்கிணியோடும் வளை துறந்தன, கை வளைகள் அதையும் கழட்டி போட்டான். துறந்தன நன் மதியினின் மறுத்துடைப்பாள் போல். சந்திரன்ல இருக்கிற களங்கத்தை துடைப்பது போல அழக வாழ் முதல் அரும்பெறல் திலதமும் அழித்தாள். அழக வாழ் கூந்தலால் சூழ பெற்றிருக்கிற ஒளி கொண்ட அந்த நெற்றியில் இருக்கிற அரும்பெரும் திலகமும் துடைத்தாள். நெத்தியில இருக்கிற குங்குமத்தை அழிச்சா. அதுக்கு என்ன அழகான ஒரு உவமை சொல்றாங்க. அதாவது குங்குமம் திலகம்ங்கிறது எப்பவுமே அழகா அதிகப்படுத்தக்கூடியது, மங்களமான இல்லையா. திலகம் வந்து நரும் திலகமுமே அப்படின்னு தமிழ் தாய் வார்த்தையில் சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, சந்திரன்ல இருக்கிற மருவை எடுக்கிற மாதிரி அந்த திலகத்தை அழிச்சா அப்படின்னு. ஒரு மாதிரி நெகட்டிவ் உவமை. மதியினின் மறுத்துடைப்பாள் போல் இப்பேற்பட்டவளுக்கு என்னத்துக்கு திலகம் அந்த மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். அவளை பொறுத்த வரைக்கும் வந்து தசரதன் has become somebody who's doing the wrong thing இல்லையா. அவனை வந்து இது பண்ணோம் அப்படின்னா அவளை பொறுத்த வரைக்கும் அது மறுவாயிடுச்சு, ஒரு மதியினின் மறுத்துடைப்பாள் போல் அழக வாழ்வு. நிமிஷத்துல இருந்து அவன் தசரதன் செத்து போயிட்டான்னு நினைச்சுட்டான். பின்னால தசரதனே சொல்லும் போது கூட என் உயிர் போயிடும் நீ ராமன் அனுப்பினான்னு சொல்லும் போது கூட ஒரு காவிய இதுல நம்ம பார்க்கும்போது அவளுடைய குங்குமம் போகுது அப்படின்னு காமிக்கிற மாதிரி இப்பவே அந்த திலகத்தை அழிச்சிட்டான். அழக வாழ்முதல் அரும்பெறர் திலகம், கிடைத்தற்கரிய அரும்பெறர் திலகமும் அழித்தான். தாயில் மா மணிக்கலன் மற்றும் தனி சிதறி நாவி ஓதியை நானிதம் தைவர பரப்பி காவி உண்ட கண் அஞ்சனம் காண்டிட கதுழா பூ உதிர்ந்தது ஓர் கொம்பு என பூமிசை புரண்டார். தாவில் மாமணி கலன் மற்றும் தனித்தனி சிதறி மற்றும் இதோட நிக்கிறேன். அதுக்கப்புறம் தாயில் மாமணி கலன். தாயில குற்றமற்ற அழகிய மணிகளால் ஆன ஆபரணங்கள் எல்லாவற்றையும் தனித்தனி சிதறி அப்படியே சரன்னு விசிறி அடிக்கிறான். அதை ஒவ்வொரு தனித்தனியாக சிதறி போட்டு நாவி மென்குழல். நாவினா கஸ்தூரியால் பூசப்பெற்ற அந்த மென்மையான கூந்தலை நானிலம் தைவர பரப்பி. நானிலம்னா பூமி, அப்படியே பூமியில பரப்பி விட்டு தை வருதல் அப்படின்னு சொன்னா மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தை வருவழியும் விசும்பை தடவி வருகின்ற பூமியில படிந்து இருக்கிற மாதிரி அந்த அப்படியே விரிச்சு போட்டா. அதாவது அதுவும் ஒரு அமங்கலம் தான். ஏன்னா பெண்கள் வந்து விரிச்சு போட்ட கூந்தல் பூமியில படியறது அப்படிங்கிறது அவங்க துயரத்துல இருக்கும்போது ஒப்பாரி வச்சு அழும்போது அது நடக்கும். மற்ற நேரத்துல கூந்தல் முடிக்கப்பட்டிருக்கும், அது பூமியில புரளாது. அந்த அமங்கல இது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றாங்க. நானிலம் தைவர பரப்பி காவி உண்ட கண் அஞ்சனம் கான்றிட. காவி உண்ட கண் அப்படின்னா நீலோத்பலம் போல. காவினா நீலோத்பல மலர். நீலோத்பல மலர்னா என்னன்னு தெரியலையா? குவளை தான். கருங்குவளை மலர். உண்ட கண் நீலோத்பலம் போல. காவி நிறமா இருக்குமா?
காவி வந்து சிவப்பு. காவியின் கண்ணினாட்டும் காவி அந்த இது காவி போல் ஆடையும் ஒன்றானது. இல்ல, அது என்ன நிறம் கேட்கிறேன். கோடை நிறம் இல்ல, இது வந்து கரும்பு ஓடை. கரும்பு ஓடை. கருநீல நிறத்துல உள்ளதுதான். ஆனா அதுக்கு தமிழ்ல காவி. காவின்னு பேரு. காவி உண்ட கண் அஞ்சனம் காண்கிட. அஞ்சனம்னா மை. அந்த மை அப்படியே கரைந்து ஒழுகும்படி, அஞ்சனம் இல்ல கரிக்கும்படி, அஞ்சனம் காந்தும்படி காண்கிட. அழுதாக்க கண்ணுல இருந்து கரைஞ்சு ஒழுகும்படி அப்படியே கல்லுடா அழுது கொண்டது. அதுக்கு அடுத்த லைன் ரொம்ப அபாரமான ஒரு வரி. பூ உதிர்ந்ததோர் கொம்பென புவிமிசை புரண்டாள். தன்னுடைய பூக்கள் எல்லாம் உதிர்த்து விட்டு ஒரு கொடி அப்படியே பூமியில புரண்டா எப்படி இருக்கு அந்த மாதிரி இந்த ஆபரணங்கள்லாம் கழட்டி போட்டுட்டு அவளும் அப்படியே முதல்ல அந்த கூந்தல் புரண்டதை சொன்னார். அவளே அப்படியே பூமி மேல விழுந்துட்டான். பூ உதிர்ந்ததோர் கொம்பென் புவிமிசை புரண்டாள். நவி விழுந்தென்ன நாடகமயத் துயின்றென்ன. சூப்பர் கிளைமாக்ஸ் இது. நவி விழுந்தென்ன நாடகமயத் துயின்றென்ன தவ்வை கூர்த்த சனகி ஆம் கடிக்கமல் கமலத்து அவ்வை நீங்கும் அயோத்தி வந்து அடைந்த மனதை தவையாம் என கிடந்தன கேகையந்தனை. அபாரமா நவ்வி வீழ்ந்தன நாடக மயில் துயின்றன. நவ்வி அப்படின்னா மான். நவ்வி வீழ்ந்தன பெண்மான். ஒரு பெண்மான் கீழே விழுந்தார் போல. நாடக மயில் துயின்றன நடனமாடி கொண்டிருக்கின்ற அழகான மயில் துயின்றன அப்படியே பூமியில நாடகம் அப்படிங்கிறது அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க, நாடக மயில் அப்படின்னு சொல்லும்போது டிராமா அப்படிங்கிற அர்த்தம் கொடுத்துடுறாங்க. அந்த இடத்துல டான்ஸ் தான். டான்ஸ் தான். டான்ஸ் தான். நாடகம் எல்லாம் கண்டேன் இந்த டான்ஸ் தான். நாடு. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம், அத நாடகம் ஆடுறா அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை சொல்லி அந்த அர்த்தத்தை இதுல கொண்டு நாடக மயில்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, நாடகம்னா நாடகம் தான். யாருக்கு தான் தெரியும் அவர் மகிமை அம்பல நாடகம் ஆடிய பெருமை. நந்தன் சரித்திரம். யாருக்கு தான் நம்ம இதுலாம் டான்ஸ் தான் டிராமா. டான்ஸ் டிராமா. நாடகம் அது நடனம்ன்றதுல இருந்து வர்றது. நாடக மயில் துயின்றன நடனமாடிக்கொண்டிருக்கின்ற மயில் அப்படியே ஒடுங்கி விழுந்தார் போல. கவ்வை கூர்தன. கவ்வை அப்படின்னா துன்பம் இல்லை. கவ்வை கூர்தன. ஆமா, துன்பம் மிகுந்து துன்பம் சேர்ந்து துன்பம் துன்பம் மிகுந்ததால் அப்படி துன்பம் மிகுந்து இப்படி அவ கீழ் விழுந்துட்டா அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு அற்புதமான ஒரு உவமை சொல்றாரு. ஜனகியாம் கடி கமலத்து அவ்வை நீங்கும். ஜனகினா சீதை. சீதையாகிய கடி கமலத்து வாசம் பொருந்திய தாமரை மலர்ல வீற்றிருக்கின்ற லக்ஷ்மி. அவ்வை. அவ்வைனா தாய். அவ்வை அப்படின்னா தாயாகிய அந்த தாயாகிய லக்ஷ்மி நீங்கும் என்று. அவ்வளவுதான். இனிமே இந்த ஊர்ல இருந்து லக்ஷ்மி போயிட போறா. ராமன் போனா கூட சீதையும் சேர்ந்து தான் போயிட போறா என்று அயோத்தி வந்து அடைந்த. ஏற்கனவே ரெடியா வந்தாச்சு. யாரு? அடந்தை தவ்வையாம். தவ்வைனா தவ்வையை காட்டிவிடும். தவ்வைனா அக்கா. தவ்வை அவளுடைய அக்கா அயோத்தி வந்து அடைந்த அடந்தை தவ்வையாம் மூதேவி. சீதை லக்ஷ்மியினுடைய அக்கா மூதேவி இல்லையா? அவ்வளவுதான். இனிமே தாமரை மலர்ல இருக்கிற லக்ஷ்மியே போயிட்டா இந்த ஊர்ல இருந்து. நம்ம போய் உட்காந்துக்கலான்ட்டு ரெடியா அங்க ஏற்கனவே வந்து உட்கார்ந்து இருந்த மூதேவி போல தவ்வையா என கிடந்தனை கேகையன் தனை. இவரோட புத்தி மாறினது என்ன கேகையன் பொண்ணு அப்படியே கேகையன் தனை கைகை அது பேர் தான். அதுக்கப்புறம் கசகதன் அந்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு இருந்தது. மெதுவா ரிலேட்டிவ் பார்க்க மாத்தியாச்சு. நாழிகை கங்குலின் நல்லடைந்த பின்றை இப்ப யாழிசை வைமுப்பா பதிப்புல கைகை சூழ்நிலை படம் ஆரம்பிக்கிறோம். நாழிகை கங்குலின் நல்லடைந்த பின்றை யாழிசை அஞ்சிய அம்சல் ஏழை கோயில் வாழிய என்று அயல் மன்னர் துண்ண வந்தான் வாழி நெடுங்கை வணங்கல் ஆள் என்னான். கங்குலின் நாழிகை கங்குலின் அள்ளடைந்த பின்றை
நள் அடைந்த பின்றை. நள்னா இரவு, நல்லென்றென்றே யாமம். கங்குலின் நாழிகை, அதாவது இரவின் காலம். நள் அடைந்த பின்றை, நல்ல நடுவுன்னு அர்த்தம். அதனால நள் இரவு, மிட் நைட், நண்பகல். நண்பகல். இரவு, அதாவது மிட் நைட்ல தான் தேடி வருவான் போல இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரான். அந்த மிட் நைட்டுங்கிறது அந்த டிராமாவுக்கு நல்ல செட் ஆகக்கூடிய ஒரு காலமும் கூட இல்லையா? நாழிகை கங்குலி நல் அடைந்த பின்றை. சீரியஸா நோட்ல ஆரம்பிக்கும். அப்படி அந்த நடு நிசி ஆன பிறகு யாழ் இசை அஞ்சிய அஞ்சொல் ஏழை கோயில். வீணையினது இசையும் நுழைவதற்கு அஞ்சுகின்ற அம்சொல் ஏழை கோயில். அழகிய சொற்களை பேசுகின்ற பெண்ணாகிய அந்த கையினுடைய, அதாவது வழக்கமா அந்த வீணை ஒலி கேட்டுட்டு அவனை எதிர்பார்த்து அவ ஏதாவது வீணை வாசிச்சுட்டு இருப்பான், இல்லை இசை இருக்கும். ஆனா இப்ப எப்படி இருக்கு? யாழ் இசை அஞ்சிய, வீணையினுடைய இசையும் நுழைவதற்கு அஞ்சுகின்ற, ஆனா இனிய மொழி பேசுகின்ற கைகை. ஏன்னா அந்த மொழியை வச்சுதான் பின்னாடி அந்த கடுமையான வரத்தை கேட்க போறான். இங்கே வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து யாழிசை அவர்கிட்ட தோத்துடுவோமோன்னு பயந்து மாளிகைக்கு வரலாங்க அர்த்தம். அப்படியே சொல்லலாம். அதாவது ஸ்பெசிஃபிக்கா அம்சொல்னு வருது. யாழிசை அப்படி ஒரு காமனான ஓமை இல்லையா? அன்னங்கள் யாழிசை அஞ்சிய அப்படின்னு சொல்றது இந்த ஸ்பெசிபிக், இந்த பர்டிகுலர் மங்கள இசை ஒலி சொல்ற பயப்படுது. அதாவது இந்த நேரத்துல இந்த மூட்ல அவகிட்ட வீணை வாசியெல்லாம் வாசிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இந்த மூட்ல இருக்கு. அவ கோபம் இருக்கிறது கோப கிரகம்னு சொல்லுவாங்க. கோபா கிரகம். இவர் சொல்ற அர்த்தமும் வருது. ஆனா அது சம்பிரதாயமான யாழ் இசையை கூட வெட்கப்படக்கூடிய செய்யக்கூடிய சொல் ஏழை. யாழும் வீணையும் ஒண்ணா? வீணை யாழ்ன்றது புரோட்டோ வீணைன்னு வச்சு, அந்த சுரை கொடுக்க எல்லாம் கிடையாது யாழ்ல. வீணையினுடைய முன்டி. யாழிசை அஞ்சிய அஞ்சொல் ஏழை கோயில். வாழிய வாழிய என்று அயில் மன்னர் துண்ண வந்தான். அதாவது வாழிய அப்படின்னு அயில் மன்னர் வேலை தாங்கிய சிற்றரசர்கள் எல்லாம் துண்ண சூழ்ந்து வர, அது வரைக்கும் வந்தாங்க சிற்றரசர். அதுக்கப்புறம் வாழி வாழி நிறைய வராங்க. ஆழி நெடுங்கை மடங்கள் ஆழி அண்ணான். நெடுங்கை மடங்கள் ஆழி, நீண்ட கைகளை உடைய. ஆழினா ஆண் சிங்கம். ஆண் சிங்கம் போன்ற ஆழி என்ன அர்த்தம்? ஆழியான். ஓ, ஆழி ஆழி நெடுங்கை மடங்கள் என்ன? ஆழி என்ன? ஆழி அண்ணா. ஆழினா சக்கரம்னு வச்சு சக்கரவர்த்தி சொல்ல. ஆழி அண்ணா சக்கரவர்த்தி. ஆழி நெடுங்கை மடங்கள். உள்ள வரும்போது அவனுடைய மெஜஸ்டியை குறிக்கிறதுக்காக அந்த ஓமை சொல்றாங்க. ஆண் சிங்கம் மாதிரி உள்ள நுழையறான். பின்னாடி வந்து இப்ப கதற போறான், இவன் காலில் எல்லாம் விழுந்து. அதுக்கெல்லாம் அது பில்டப். ஆழி நெடுங்கை மடங்கள் ஆழி அண்ணா. மடங்கள்னா சிங்கம். ஆழி சிங்கம் தான். ஆழி சிங்கம். இத யாழின்னு ஒரு இருப்பார். யானையும் சிங்கமும் கலந்த மாதிரியான அதுக்கும் சொல்லுங்க. இல்ல, மடங்கள் ஆழினா ஆண் சிங்கம். ஆழினாலே சிங்கம் தான். மடங்கள்ன்றது பொதுவாக ஆண் சிங்கத்துக்கு. மடங்கள்னா பிடரி போல இருக்கு, அதனால ஆண் குறிக்கிறது. வாயில் மன்னர் வணங்கி நிற்ப வந்து அங்கு எயின செய்யும் மடந்தை மாரோடு ஏகி வாயில் துறந்த படைத்தரங்கன் மென்தோல் ஆழிழை தன்னை அடைந்த ஆழி மன்னன். இன்னும் முடியல. வாயிலில் மன்னர் வணங்கி நிற்ப. வாயில் புறத்திலேயே மன்னர் வணங்கி நிற்ப. வந்து ஆங்கு வந்து ஏயின செய்யும் மடந்தை மாரோடு ஏகி. ஏவல் பெண்கள் தாதிகள் அவர்கள் மடந்தை மாரோடு ஏகி அவர்களோடு போய் பாயல் துறந்த படை தடங்கள். பாயல்னா படுக்கை, பாம்படை பாயல். படுக்கை, தன்னுடைய படுக்கையை விட்ட, அதாவது கீழே படுத்திருக்கா பூமியில. படை தடங்கள், வேல் போன்ற பெரிய கண்களை உடைய, மென் தோள், மென்மையான தோள்களை கொண்ட, ஆயிழை தன்னை கையையை அடைந்த ஆழி மன்னன்.
கைப்பட்ட சக்கரவர்த்தி அடைந்து அவன் நோக்கி அறந்தை என்கொல். இந்த 5 முடிச்சிடும். அப்படியா? நான் இந்த 5 முடிச்சு அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கணும். இல்லை என்ன தெரியுது பாக பிரிவு. சரி. அடைந்து அவன் நோக்கி அறந்தை என்கொல் வந்து தொடர்ந்தது என துயர் கொண்டு சோறும் நெஞ்சன் மடந்தையை மானை எடுக்கும் ஆனையே போல் தடங்கைகள் கொண்டு தழியே எடுக்கலுற்றான். அடைந்து அவன் அடைந்துன்னு அடைந்து அவன் நோக்கி அறந்தை என்பது பார்த்துட்டு அவன் அடைந்து அவ்வாறு அந்த இடத்தை சென்றடைந்து நோக்கி அவளை பார்த்து வந்து தொடர்ந்து அறந்தையன் இவளுக்கு வந்து சேர்ந்த கஷ்டம் என்ன? அறந்தைனா துன்பம், கஷ்டம். என்ன கஷ்டம் இவளுக்கு வந்திருக்கு? வந்து தொடர்ந்தது அறந்தையன் என என்று எண்ணி துயர் கொண்டு சோறும் நெஞ்சன். அவனை அவன் மனசை கட்டப்படுத்தக்கூடியது எது? கைகை கலங்கினா அவன் மனசு கட்டப்படும். என்ன கஷ்டமோ இவளுக்கு துயர் கொண்டு சோறும் நெஞ்சன் தளர்கின்ற நெஞ்சை உடையவனாகி மடந்தையை அந்த பெண்ணை அவன் எடுக்கிறான், தழுவி எடுக்கிறான். எப்படி எடுக்கிறான்? மானை எடுக்கும் ஆனையே போல். பெண் மானை எடுக்கும் யானையே போல், யானை போல, களிரை போல தடக்கைகள் கொண்டு தன்னுடைய பெரிய கைகளால் கொண்டு மடந்தையை தழி எடுக்கலுற்றான். இது இல்லுன்னு வந்திருக்கு, தப்பு. எடுக்கலுற்றான் வைமுக பாடத்துல எடுக்கலுற்றான் தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இதை வால்மீகி பேரல படிக்கிறோம். வேர் களைந்து எரியப்பட்ட கொடி போலவும் சொர்க்கத்திலிருந்து புண்ணியத்தின் முடிவில் தள்ளப்பட்ட தேவதை போலவும் துடித்துக் கொண்டிருக்கும் கிண்ணறி போலவும் கீழே விழுந்து விட்ட தேவகன்னிகை போலவும் ஏவி விடப்பட்ட மாயை போலவும் வலையில் அகப்பட்ட பெண்மான் போலவும் ஒரு வேடன் விடுத்த அம்பால் தைக்கப்பட்டு வெருண்டோடின பெண் யானை போலவும் கைகேயியானவள் அவ்விடத்தில் பரிதாபித்துக் கொண்டிருப்பதை அன்போடு கண்டார். காட்டினடுத்து மத யானையானது தன் பிடி யானையை கண்டால் எவ்வாறு தடவி கொடுக்குமோ அதுபோல தசரதரும் கலைஞன உள்ளத்துடன் கைகளால் தடவி கொடுத்தார். அங்க இருக்கிற மான் இங்க இருக்கு, இங்க இருக்கிற யானை இங்க இருக்கு, பூமி அப்படியே எடுத்துருக்கோம். நின்று தொடர்ந்த நெடுங்கை தம்மை நீக்கி மின் துவழ்கின்றது போல மண்ணில் வீழ்ந்தாள். ஒன்றும் இயம்பலள் நீடு உயிர்கலுற்றாள். மன்றல் அருந்தொடை மன்னன் ஆவியன்னாள். தழுவின கைய விளக்குறது. மன்றல் அருந்தொடை மன்னன் ஆவியன்னாள். மன்றல்னா வாசனை, வாசனையுடைய அருந்தொடை மன்னன் மலர்களை மாலைகளை தரித்த தசரதனுடைய ஆவியன்னாள். உயிரை போன்ற கையை என்ன சொல்றாங்க? நின்று தொடர்ந்த நெடுங்கை தம்மை நீக்கி. நின்று தொடர்ந்தனா தொடர்ந்த நின்று தொடர்ந்து நின்ற அப்படின்னு அது பிரிச்சு நெடுங்கை நீக்கி, அதாவது தன்னை தொடர்ந்து வருகின்ற, தன்னை தழுவி எடுத்து நிற்கின்ற அந்த கையை தள்ளிவிட்டு நீக்கி மின் துவழ்கின்றது போல தூக்கி நிறுத்திருக்கான். கையால தூக்கி நிறுத்தி தழுவினான். தழுவின கையை நின்றுட்டு இருக்காங்க. மின் துவழ்கின்றது போல மண்ணில் விழுந்தாள். அசைகின்ற மின்னலை போல மண்ணில் விழுந்தாள். அவன் எழுப்பி நிக்க வச்சான். தமால விழுந்தான். ஒன்றும் இயம்பல, ஒண்ணுமே பேசல. நீடு உயிர்கலுற்றாள். நீடு உயிர்கலுற்றாள். அப்படியே பெருமூச்சுட்டே இருக்கான். ஒண்ணுமே பேசாம பெருமூச்சு. அன்னது கண்ட அலங்கல் மன்னன் அஞ்சி என்னை நிகழ்ந்தது இவ்வேழு ஞாலம் வாழ்வார் உன்னை இகழ்ந்தவர் மாழ்வர் உற்றதெல்லாம் சொன்னவின் என் செயல் காண்டி சொல்லிவிடு என்றார். அன்னது கண்ட அலங்கல் மன்னன், அதை பார்த்த மாலை அணிந்த மன்னன் அஞ்சி பயந்து போய் என்னை நிகழ்ந்தது, என்ன ஆச்சு? இஞ்ஞாலம் ஏழில் வாழ்வார், இந்த 7 உலகங்களில் இருக்கிறவன் உன்னை இகழ்ந்தவர் மாழ்வர். உனக்கு யாராவது ஏதாவது உன்னை தப்பா பேசியிருந்தாங்கன்னா அவங்க அவரை நான் கொள்வேன், உயிரிழப்பார்கள். உற்றதெல்லாம் சொன்னபின், நடந்தது எல்லாத்தையும் நீ சொன்னதுக்கு அப்புறம் என் செயல் காண்டி, நான் என்ன செய்யறேன் பாரு, சொல்லிடு
என்றான். வண்டுளர் தாரவன் வாய்மை கேட்ட மங்கை கொண்ட நெடுங்கனின் ஆவி கொங்கை கோப்ப உண்டுகொலாம் அருள் எண்கண் உண்கண் நொக்கின் பண்டைய இன்று பரிந்தளித்து என்றாள். வண்டுளர் வண்டு உலர் தாரவன் வண்டுகள் ஒலிக்கின்ற மாலையை அணிந்த தசரதன் வாய்மை கேட்ட, ரொம்ப கவனமா சொல்லிட்டான், வாய்மை கேட்ட. வாயின் தன்மை இந்த இடத்துல வாய் சொல் அப்படிங்கிறது தான் நம்ம பொருள் கொள்ளணும். ஆனால் அது சத்தியம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறாங்க. வாய்மை கேட்ட மங்கை கொண்ட நெடுங்கண் கண்ணின் ஆலி கொங்கை கோப்ப, கண்லேந்து விழற நீரானது மார்பகத்திலே வந்து விழுமாறு கண்ணில் அவ்வளவு தண்ணி கொட்டிட்டு உண்டுகொலாம் அருள்கண் அருள் எண்கண் உண்டுகொலாம் அருள் உண்கண் உண்டுகள் அருள் உண்கண் அது பைதல் உண்கண் அப்படிங்கிற அந்த 3 சுழி இல்லை 2 சுழி. உண்டுகொலாம் அருள் உண்கண் என்கண் ஒக்கின் பண்டைய என்று பரிந்தளித்து என்றார். உனக்கு என்கிட்ட அருள் இருக்கா, உனக்கு என்கிட்ட அருள் இருக்கா? அப்படி இருக்குன்னா முந்தி கொடுத்திய அதை இப்ப எனக்கு கொடுத்து. இல்ல அந்த எண்கள் உண்டு நம்ம மாத்திக்கலாம். இப்படி இருந்தாலும் பொருள் கொள்ளும் போது அர்த்தம் என்ன இத உண்டுகொலாம் அருள் உண்கண் என்கண் நோக்கின் பண்டைய இன்று பரிந்தளித்த முந்தி சொன்ன பாரு அதை இப்ப கொடு. நீ எதன்னு கண்டாங்க இவங்க வந்து ஃபுல் டிராமா பில்டப் பண்ணிருக்காங்க. he is totally strange to this idea. He is not expecting anything. He is expecting a totally different reaction. அவன் வந்து உன் புள்ள ராமன் அந்த இடத்துல தான் இருக்கான். இன்னும் இல்லை அது மட்டும் இல்லை, இன்னொன்று வந்து இங்கே என்னன்னா ராமனுக்கு முடி சொல்ல போறீங்களாமே அப்படின்லாம் ஆரம்பிக்காம ஸ்ட்ரெயிட்டாவே அவ வந்து வரதுக்கு தான் ஆரம்பிக்கிறா. டிஸ்கஷனே தெரியுதா? இதெல்லாம் கிடையாது. சொல்லாட்டா எனக்கு என்ன தெரியாம போச்சா? தெரியும் அப்படிங்கிற துணியோட பழச சொன்ன அதை நீ கொடு. புரியல முடிக்கிறான். வெள்ளவிழ் போதை கருத்துணராத மன்னன் வெள்ள நெடுஞ்சுடர் மின்னனக்கான் மின்னின் மின்னனக்கான் உள்ளம் உவந்துள்ள செய்வன் ஒன்றும் லோபேன் வள்ளல் ராமன் உன் மைந்தரான என்றான். உண்மைந்த நாணை லோபம் அடுத்தது வள்ளல். அந்த அந்த முரணை பாருங்க. நான் வந்து ஒன்னும் இது பண்ண மாட்டேன். கள்ளவிழ் கோதை கருத்து உணராத மன்னன், அவளுடைய கைகையின் கருத்தை உணராத மன்னவன் வெள்ள நெடுஞ்சுடர் மின்னின் மின்ன நக்கான் பிரகாசமா தெரிந்து கொண்டு உள்ளமும் வந்தது செய்வேன். உன்னுடைய மனசுக்கு இசைந்ததை நான் செய்வேன். ஒன்றும் லோபே, நான் வந்து எதையும் லோபவசப்பட்டு கஞ்சத்தனம் பண்ண மாட்டேன். வாரி கொடுப்பேன், அது வேணா கொடுப்பேன். வள்ளல் ராமன் உண்மைந்த ஆணை. வள்ளல் ராமன் எப்பேற்பட்ட, அதாவது நான் வந்து லோபியா இருக்க மாட்டேன். ஏன்னா உண்மைந்தன் ராமனுக்கான வள்ளல், அவனுக்கு அப்பா இருக்கிற நான் எப்படி லோபமா? அடுத்தடுத்த வார்த்தைகள் லோபேன் வள்ளல், அடுத்தடுத்த வார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப கவனமா செய்யணும். இது வந்து இன்னொன்னு தன்மையதான் அவர் ஆணைன்னு சொல்லுவார். அப்படின்னா வீடு இருப்பாங்க ராமன் மேல, ராமன் மேல, அதுவும் ஓம்புள்ள ராமா மேல சத்தியம். இந்த ஐரணி தன் மேல ஆணைனா கூட அவர் மீறி இருப்பாரான்னு தெரியல. ஏன்னா பின்னால ஒரு பாட்டுல வரும் இல்லையா, ராமா நீ என்ன ஜெயிச்சுட்டு நீ நாட்டை எடுத்துட்டு இருக்கலாமே. அது இல்ல, அது வால்மீகி. நீ வந்து சத்தியம் எனக்கு என்னதான் கட்டுப்படுத்தும், உன்னை கட்டுப்படுத்தாது. நீ வந்து என்னோட சண்டை போடு, என்ன ஜெயில போடு, என்ன தூக்கி ஜெயில போடு. அந்த அந்த கட்டமே வரல, ஆர்குமெண்ட்டே வரல, ஆர்குமெண்ட்ஸ் பேச்சுக்கே வரல. மூர்ச்சித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்கிறான். அதுக்கப்புறம் தசரதன் இஸ் நாட் இன் த சீன். வால்மீகியில் அவனுக்கு எதிரில் தான் அத்தனை நடக்குது. இந்த டிஸ்கஷன்லாம் கூடவா? அது இதுக்கப்புறம் அடுத்து
இல்ல அதாவது வந்து மயக்கம் போட்டு விழுந்துரும். இல்ல, அவ்வளவுதான். ராமன் மறுபடி கொடுக்கறது எதையுமே தசரதன் கண்ணால பார்க்க மாட்டான். இங்க பார்க்கல கம்பன்ல. வால்மீகி ஆனா அதுல வந்து அவன் ஒரு பாதி பிரக்ஞையில இருப்பான். வசிஷ்டர் வந்து வளர்ற மாதிரி பேசிட்டே இருப்பான். வசிஷ்டர் திட்டுவார், மகாலட்சுமிக்கு போய் நீ மறுபடி கொடுக்குறியா? என்ன வரும்போது இன்னும் ஒண்ணு படிக்கணும். நீங்க இன்னும் ஒண்ணு படிக்கணும். இல்ல 5 படிச்சிட்டேன். என்ன சண்டை போடுறீங்க? ஆன்றவன் அவ்வுரை கூற ஐயமில்லாள் தோன்றிய பேர் அவலம் துடைத்தலுண்டே. நல்ல மன்னாள் இது ஒரு பாதகம் வருகிறோம். ஐயமில்லாள் தோன்றிய பேர் அவலம் துடைத்தலுண்டே சான்று இமையோர் குலமாக வண்ண நீ அன்று ஏன்ற வரங்கள் இரண்டும் ஈதி என்றாள். ஆக மன்ன சான்று இமையோர் குலமாக மன்ன நீ நீங்கதான் சொல்லிட்டே எனக்கு இல்லை கணக்கு நான் சரியா இருக்கு. ஐ எம் நாட் ஃபாலோயிங் 10 வரைக்கும் என்றால் ஆண்டவன் அவ்வுரை கூற அன்னம் அண்ணாள். அவன் அப்படி சொல்லும்போது ஆண்டவன் அவ்வுரை கூற அப்படி சொல்லும்போது அன்னம் அண்ணாள் அன்னத்தை போன்றவள் தோன்றிய பேர் அவலம் துடைத்தது உண்டேல் எனக்கு உண்டாகிய அவலத்தை நீ துடைப்பாயானால் சான்று இமையோர் குலமாக மன்ன இமையோர் குலம் ஆக மன்ன நீ இமையோர் குலத்தை சாட்சி வைத்துக் கொண்டு எனக்கு கொடுத்த 2 வரங்களை ஏன்ற வரங்கள் இரண்டும் ஈதி என்றார். இமையோர்கள் தேவர் அறிய கொடுத்தாயே அந்த 2 வரங்களையும் இன்று ஈதி என்று சொன்னார். வரங்கள் இது நான் சொல்றேன். இல்ல அவர் 3 தானே சொல்லிருக்காரு. அப்படியா? 10 வரைக்கும் ஆரம்பிச்சாரு. நீங்க 5 வரைக்கும் சொன்னீங்க. ஓகே. 10 வரைக்கும் முடிச்சிட்டு 10 வரைக்கும் அவர் இவங்க ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அந்த ரெண்டையும் படிச்சிட்டு அந்த ரெண்டையும் வராது. நீங்க 2 பாட்டு படிச்சீங்க. நீங்க நம்பர் வேற இருக்கு, அதான் சிக்கல். வரங்கொளை இத்துணை வந்து வரங்கொளை இத்துணை மண்ணும் அல்லலெய்தி இறங்கிட வேண்டுவதில்லை ஈவன் என்பால் பரம்கட இப்பொழுதே பகர்ந்திடு என்றான். உரங்கொள் மனத்தவள் வஞ்சம் ஓர்கிறாதான். வரங்கள் இத்துணை மம்மர் அல்லல் எழுதி இதுக்கு இத்தனை இவ்வளவு இது வரம் தானே வேணாம். 2 வாரம் வேணும் உனக்கு அவ்வளவுதானே. இல்ல மண்ணும் அல்லலே இதுல மண்ணும் இருக்குது. இல்ல மம்மர்னு மம்மர்னு இருக்கு. மரம் இதுல இன்னொரு இந்த பாட்டுல மம்மர் இருக்கு. மம்மர்னா தடுமா. இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிற? 2 வாரம் வேணும் அவ்வளவுதானே, கொடுத்துறேன். வரங்குள் இத்துணை மம்மர் அல்லல் எய்தி இறங்கிட வேண்டுவது இல்லை ஈவன் என்பால் வரங்கட இப்பொழுதே பகர்ந்திடு என்றார். உன்னுடைய பாரம் கெடும்பார் என்பால் என்னிடத்தில் உள்ள பாரம் கெட்டு போகுமாறு இப்போதே பகர்ந்திடு என்றான். உரங்கொண் மனத்தவன் வஞ்சம் ஓர்கிறார். உரம் கொண்ட மனத்தவன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனத்தவளுடைய வஞ்சத்தை ஓர்கிலாதான் தெரிந்து கொள்ளாதவனாக தசரதன் வரந்தானே கேட்கிறேன் கொடுத்துடுறானே.